சென்னை நகரத்தினுடைய வாழ்வியலை, சென்னை நகர விளிம்பு மக்களை தன்னுடைய ஒவ்வொரு புனைவுகளின் வழியாக மிக அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு தமிழின் முக்கியமான எழுத்தாளர் தோழர் கரண் கார்கி அவர்களை கருத்துரை வழங்குமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மூரா தோழரை பற்றி எனக்கு ஒரு 2 நாளாகவே ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப இவ்வளோ தத்தியாக இருக்கிறேன்னுட்டு ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது நான் நாவல்கள்லாம் எழுதலாம், அதெல்லாம் இல்லை, ஒரு ஆய்வு கட்டுரை. இன்றைக்கி காலத்துக்கு இப்போ நிறைய அரசியல் பகடி பண்ணுறதுக்கான அரசியல் மேடைகள்லாம் இருக்குது. நான் திராவிடன்னு பேசினா நான் தெலுங்குன்னு சொல்லிடுவேன் உடனே. நீ தெலுங்குன்னா எனக்கு திட்டுறதுக்காக ஒரு கும்பல் இருக்குல்ல, அறிவியலிகள், அவங்கெல்லாம் இதை அவசியம் வாசிக்கணும். செத்து போயிடுவான் ஒவ்வொருத்தரும் இதை வாசிச்சாக்கா. ஏன்னாக்கா உங்களுக்கு திராவிடம்ன்றது 7ஆம் நூற்றாண்டுலேருந்து சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இவனுங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த திருஞான சம்பந்தரையே திராவிட சிசுன்றானுங்க. அப்போ திராவிடம்ன்றது ஆரியம்ன்றது 2 இருவேறாக இருக்குது. அதுக்கான பின்னணி என்ன? அந்த திராவிடம்ன்றது என்ன? அவங்க ஆரிய கலப்பு உள்ள ஒரு சமூகம் தான் அது. ஆனால் அந்த சமூகத்திலையும் மிக கலப்படையாத ஒரு தொல்குடி சமூகம் இருக்குது. அந்த தொல்குடி சமூகம் எதுக்காக எல்லாரும் இப்போ இந்த தலைப்பே தன் அடையாளத்தை எழுதி பார்த்தல் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப நுட்பமான ஒரு தத்துவார்த்த வார்த்தை. நான் கூட யோசிச்சு பார்த்தேன் உடனே. நான் கூட திரும்ப இந்த நாவல்கள் வழியாக எழுதி என்னைய அப்புறமா எனக்கு ஒன்று புரியுது. என்னன்னா, என்னை இழிவுபடுத்த எவனுக்குமே சக்தியே கிடையாது. என்னை இழிவுபடுத்தினவன் தான் இழிவானவன். திரும்ப அவனுக்கு சொல்றதுக்காக தான் நான் என்ன அடையாளத்தை நான் எழுதி பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய படித்த நம்ம இழிவை எப்படியா போகணும், நம்ம இழிவை நாம ஏன் போக்கணும்? அவனுக்கு தான் இழிவானவனுங்க. உழைக்கிறவன் எப்படி இழிவாவான்? என்னை சுரண்டவன், என்னை கொள்ளையடிச்சவன், என் உழைப்பை சுரண்டவன், என் உடலை சுரண்டவன், என்னுடைய தன்மானத்தை சுரண்டவன், என்னுடைய தத்துவங்களை சுரண்டவன், என்னுடைய முழு அறிவியலையும் சுரண்ட பயல்கள்லாம் உயர்ந்தவன் சொல்லிக்கிறான். நான் சுரண்டப்பட்டு நாசமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் எப்படிடா இழிவானவனாக இருப்பேன்? அந்த தன் அடையாளத்தை கண்டடைவதுன்றது என்னையை இழிவுபடுத்துவது தான். அதன் வழியாக தான் நாங்கள் படைப்புகள் செய்கிறோம். அதை தான் மூரா ரொம்ப அற்புதமாக செய்கிறார். 24 படைப்புகள் எழுதியிருக்காரு ஒரு மனுஷன். ஆனால் இப்போ நம்ம அந்த அரங்கில் ஒரு 2 மணி நேரமாக பார்த்தா பாதி பேர் கூட இல்லை. நாம் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோன்றத இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், மேடையில் இருக்க வெளியே எதிரில் உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுங்க அதை பற்றி. இவ்வளோ பெரிய படைப்பை செஞ்சுருக்கிறார் ஒரு மனிதன். அந்த மனிதனை அவங்க பற்றி என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன எழுதியிருக்கிறாரு, இதை பற்றி எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு பாசாங்கான பார்வையாளர்களாக இருக்கிறது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். இவங்க தோழர் பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. எவ்வளோ வேலைகளை வச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே, எவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் இவ்வளோ 26 புத்தகங்கள், ஏறக்குறைய 24 புத்தகங்கள் எழுதுறாரு. ஆய்வு புத்தகங்களில் பார்க்குறேன். நீங்கள் அயோத்திதாச பண்டிதரை பற்றி எனக்கு ஒரு கற்பிதம் இருக்குது. சென்னை நான் எழுதுகிறேன். சென்னையை அயோத்திதாச பண்டிதர் எப்படி எழுதினார், அவர் எப்படி அதை புரிஞ்சுக்கினாருன்றதுக்கு அவர் எழுதுறாரு. ஒன்று செங்கல்பட்டு அவருக்கு இதுலேயே அந்த 1 பைசா தமிழ் அந்த புத்தகம் இதுலேயே அவர் எழுதுறது என்னன்னா, வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பாக இந்த நகரம் எப்படி இருந்து, நகரமே கிடையாது, அவங்க தான் இந்த நகரத்தை உருவாக்குறாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் வெள்ளை டவுன். அந்த இப்போ கோர்ட்டுக்கு கீழே இருக்குது, நீதிக்கு கீழே இருக்கிற அந்த கருப்பர் நகரம் தான் பிளாக் டவுன். அந்த பிளாக் டவுனில் தான் இவங்க ஒழிச்சு வேறு இடத்துக்கு அந்த முத்தியால்பேட்டைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த வரலாறெல்லாம் விட ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு சின்ன இடத்துக்கு அரிசிலாம் செங்கல்பட்டுலேருந்து தான் வரணுமா. அப்போ அந்த பாதையை கூட போட்டவன் வெள்ளக்காரன் தான். அதுக்கு முன்னாடி அந்த பாதை கூட இல்லாமல் மண் பாதையில் மாடு உடஞ்சி வண்டி உடஞ்சி இவ்வளோ சச்சரவுகளுக்கு மத்தியில் தான் இங்கே பொருளுங்களை கொண்டு வரணும் அப்படின்றதில் ஆரம்பித்து அவர் ஒரு இந்த விக்டோரியா ஹாலில் இப்போ நம்ம இருக்கிற அந்த ஹாலில் அயோத்திதாச பண்டிதர் நீலகிரியிலேருந்து தன்னுடைய அதாவது திராவிட சமூகங்களுடைய கொஞ்சம் மீட்புக்காக பேசிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, அவங்க விஷயங்கள்லாம் பேசிட்டு இந்த பழைய பண்டிதர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பேசி எல்லாம் முடித்த உடனே ஒருத்தர் சொல்கிறார், ஏங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுறதுக்காக ஒருத்தர் அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்லைன்றானுங்க. நம்ம நிலைமையை அவ்வளோதான் இருந்திருக்கு, நம்மளை பேச முடியாதுன்னா. அப்போ அதில் ஒரு இருட்டில் இருக்கிற ஒரு சின்ன கைவிளக்கு போல் ஒரு மனிதர், ராகவாச்சாரியார், அவர் இல்லை அவர் நீலகிரியிலேருந்து அயோத்திதாச பண்டிதர் வந்திருக்காரு. அவர் ஏதோ கேள்வியெல்லாம் கேட்கணுமா, சரி சொல்லிட்டானுங்க, அதனால் கேளுங்க அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏமா உங்களுக்கு இவ்வளோ கோவிலெலாம் கட்டி வச்சுருக்கிறீங்க, எங்களுக்கு எந்த கோவிலுக்கும் எங்களால் போக முடியல அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு இல்லைப்பா, கருப்பேன் காடை மாடு சவுப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது, அங்கே போய் கும்பிட்டுங்க. சரி விட்றா, பிரச்சனை இல்லை, அது கடவுளில் எங்களுக்கு ஒரு இடமும் தேவையில்லை, நீ வச்சு கட்டி நழுவு, ஆனால் எங்களுக்கு பள்ளி வேணும், எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளி வேணும் அப்படின்னு.
ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களாம் மேடையில் வந்து என்ன பேசின்னு இருக்கான், ஔவையார் படிக்கலையா, திருவள்ளுவர் படிக்கலையா? ஏன்னா மடையர்கள் ஐயா நீங்களாம். பச்சை பாஸ்லேயே வந்து 1920க்கு முன்னாடி நான் போய் படிக்க முடியாது. வெஸ்லி ஸ்கூல்ஸ் இருந்து அங்கே நான் போய் படிக்க முடியாது. தென்னை பள்ளிக்கூடத்துக்கு நான் போய் படிக்க முடியாது. ஆள்காட்டு இவங்க அயோத்திதாச பண்டிதர் வந்து ஆள்காட்டு பள்ளிகள் ஆரம்பிக்கிறது, வெஸ்லி பள்ளிகள், அதுக்கப்புறம் தான் அது கார்பரேஷன் ஸ்கூல். இப்போ அதெல்லாமே எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ அப்படி தான் இங்கே வந்து கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கப்பட்ட அறிவை எல்லாத்தையும் பறிச்சுட்டானுங்க. பறிச்சுதை மீண்டும் மீண்டும் இப்போ வெள்ளையர்கள் வந்தது. எப்படி வந்து தோழர் வந்து நம்ம விசிகாவோட தாய் இருக்கிறாங்க இங்கே, அவர் வந்து காலத்தின் கொடை போல நம்ம எப்படி கருதுறோமோ அதுபோல் வெள்ளையர்கள் இந்த மண்ணுக்கு வந்ததும் ஒரு கொடை, ஒடுக்கப்பட்டவனுக்கு காலம் தந்த கொடைன்னு. இல்லைன்னா இந்த பயல்கள் என்ன பண்ணியிருப்பானுங்க நம்மளை. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஆய்வு நூலாக வந்து அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார் ஒரு மனிதர். அந்த மனிதனை வந்து இன்னைக்கு நான் சொல்வேன், எனக்கு வந்து வழிகாட்டியா நான் மக்சிம் கார்கின், டால்ஸ்டாயின், அந்தோஷாகோ எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் சும்மா நம்ம படிக்க வேறு வழி இல்லை. இங்கே எதுவும் சரியில்லை, நம்ம அதை படிக்கிறோம். ஆனால் ஊக்கத்துக்கும் ஆக்கத்துக்கும் எனக்கு இன்னையிலேருந்து ஒரு ஆசான் கிடச்சிருக்கார். அவர் தான் மூரா. தயவு செஞ்சு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் பிள்ளைங்களுக்கு 21, 24 புத்தகங்களில் எதையாவது ஒன்று வாசிக்க சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் இங்கே வந்ததுக்கு ஒரு சின்ன நியாயமாக இருக்கும். நன்றி. தோழர் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்ய முனைவப்பட்ட ஆய்வாளர் கலைவாணி அவர்களை அழைக்கிறோம்.